மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த மத்திய அரசு நிறுவனத்தில் என்ன வேக்கன்சி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்தாலும் இதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ், தமிழ்நாடு புதுச்சேரி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆன்லைனில் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 30/6/2025 6 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 2ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,907 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30/6/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டில் 3 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 3 வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் வந்து உண்டு. மினிமம் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 52,755 ரூபாய் வந்து பர் மந்த் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் ஒரு வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எக்ஸிட்டியில் வரதுனால உங்களுக்கு ஹச்ஆர்ஏவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை போன்ற நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வந்து எக்ஸிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ஆர்ஏ ரேட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்தந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டு. சரிங்களா? ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கும் ஒருத்தர் எலிஜிபிள், ஜூனியர் செக்ரட்டரியேட்டுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் செப்பரேட் அப்ளிகேஷன் வந்து போடணும். சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் ஒன்றுத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும். கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீடு இருக்கணும். டைப்பிங் டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. யூஸ்வலாக சிம்பிளாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டு தான், அதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 30 வேர்ட் பெர் மினிட், அதாவது ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்ட் பெர் மினிட், இங்கிலீஷாக இருந்தால் 35 வேர்ட் பெர் மினிட் வந்து டைப் பண்ண தெரிந்தாலே போதுமானது. சரிங்களா? டைமிங் வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 வேர்ட் பெர் மினிட் வந்து டைப் பண்ண தெரிந்தால் போதுமானது. அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸில் நோட்டு இல்லைனா வந்து ஃபைல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை உங்களுக்கு வந்து புட்டப் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டு தான். சரிங்களா? டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க 10th அப்புறமேட்டு அப்படின்ற மாதிரி தான் அதையும் வந்து 12th தான் எடுத்துப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுவே வந்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஸ்டெனோகிராஃபி தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு செக்ரட்டரியல் ஸ்டெனோகிராஃபிக்கல் அசிஸ்டண்ட்டாக டைப்பிங் ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு இங்கிலீஷில் வந்து 10 நிமிஷம் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து ஒரு டிக்டேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து 50 மினிட்ஸும் அல்லது ஹிந்தியாக இருந்தால் 65 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அதே மாதிரி என்னென்னலாம் வந்து அக்காமடேஷன்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டியும் உண்டு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, லீவ் ட்ராவல் கன்செஷனு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ரொமோஷன் ரூல்ஸ் படி என்னென்னலாம் வந்து வருதோ அது எல்லாமே உண்டு. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்னலாம் அப்ளிகபிளோ, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் உண்டு. சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்.
இது வந்து என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமு இதெல்லாம் ரெகுலராக ப்ராப்பராக கரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கொடுக்கணும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இஷ்யூஸ் வரும். சரிங்களா? அதனால் ப்ராப்பராக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டைப்பிங்க்கு இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் ஸ்டெனோகிராஃபிக்கெலாம் சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணீங்க, குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான க்ளோசிங் டேட், லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30, 2025. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக டியூலி சைன்டு, டியூலி லேட்டஸ்ட் கம்பெனண்ட் அத்தாரிட்டி வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து CSIR அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ரூல்ஸ் 2020 தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அப்ளிகபிள். ngri.res.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா என்ன விதமான டீட்டெயில்ஸாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் தான் போடுவாங்க. செலெக்ஷனாக இருக்கட்டும், வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது குறையுது, அடெண்டம், கொரிஜனம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் தான் போடுவாங்க. மினிமம் 18 வயது பூர்த்தியடைந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். EWS கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க CSIRல வெளியில் எங்கேயாவது வேறு ஏதாவது CSIR இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜ் பார் கிடையாது. ஆனால் பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும். டெம்பரரி கான்ட்ராக்ட்லாம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருந்தாலுமே சரிங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. PWD கேண்டிடேட் ஸ்க்ரைப் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சர்வீஸ் பீரியடு ப்ளஸ் ஒரு 3 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இது மாதிரியே விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? அதாவது அன்ரிசர்வ்டு போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து அதற்கான ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக தான் நடக்கும். ஓப்பன் காம்படிட்டிவாக தான் நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பரில் மினிமம் மார்க் எடுத்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுடைய பேப்பர் மட்டும் தான் செகண்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. OMR ஷீட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லேயோ நடக்கும். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து உங்களுக்கு நடக்கும். கொஷின் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து இருக்கும். இங்கிலீஷ் செக்ஷனை தவிர இங்கிலீஷ் வந்து ரிமைனிங் வந்து பைலிங்குவல், அதாவது இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இருக்கும். டோட்டலாக 200 கொஷின் இருக்கும். 2 மணி நேரம் 30 நிமிஷம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஸ்க்ரைப் கேண்டிடேட் ஸ்க்ரைபை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 2 மணி நேரம் 50 நிமிஷம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 200 மதிப்பெண். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சரிங்களா? பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 50 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண், அதாவது 150 உங்களுக்கு வந்து 100 கொஷினுக்கு 300 மதிப்பெண் இருக்கும். ஒவ்வொரு கொஷின் ஒரு தவறான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 1 மதிப்பெண் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் மைனஸ் ஆகும். டைப்பிங்கில் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து நடக்கும். அந்த டைமில் உங்களுக்கு இங்கிலீஷாக இருந்தால் 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் ஹிந்தியோடைய இதை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுற அதாவது உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடாக இருக்கட்டும், அதில் எரர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க. அதற்கப்புறமேட்டு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து டாப் யார் வராங்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சேம் இதே தான். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 200 கொஷின் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரைப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து நடக்கும்.
பார்ட் 3 பார்ட்டாக இருக்கும். பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் இருக்கும். 50 கொஷின் 50 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின் 50 மதிப்பெண். இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் 100 கொஷின் 100 மதிப்பெண் இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 50 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரைப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்னா 70 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ மிஸ்டேக் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து அதில் எரர் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய குவாலிஃபையிங் வந்து மாறுபடும். சரிங்களா? அதனால் ப்ராப்பராக எரர் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் டிக்டேஷனாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ப்ராப்பராக பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ngri.res.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே தான் போயிட்டு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி நாள் 30/6/2025 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஹார்ட் காப்பி நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு வந்து ஃபீ பே பண்ணணும். 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருந்தாலுமே டைப்பிங் மட்டும் தெரிஞ்சிருக்கு, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம இருந்தாலே போதுமானது. டிகிரி முடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கு, டிக்டேஷன் டைப்பிங் தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?